நிறைய பேர் 16ல் 20ல் வச்சுட்டு ஃபேனும் போட்டுருவாங்க. இந்த ஃபேன் போடும்போது இதில் உள்ள ஏசியில் உள்ள ஃபேன் ஸ்பீடை வந்து அதிகமாக வச்சுட்டு சீலிங் ஃபேன் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து செகண்ட் தேர்ட் அந்த மாதிரி வைக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் வந்து இந்த ஏசியும் 16ல் போட்டு அதையும் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சிருவீங்க, 5ல் வச்சிருவீங்க. அப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு ஏசி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும், உங்களுக்கு இருக்கிற கேப்லாம் வெளில தள்ளி விட்டுரும். அதே மாதிரி ஏசி யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் விண்டோ இருக்கும், இந்த நம்ம டோர் இருக்குது கொஞ்சம் லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வைக்கணும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரி, வெளியில் உள்ள காற்று கிடைக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம வந்து ஒரு சில பேர் ஏசிலேயே இருந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஏசி கொஞ்ச நேரம் நைட்டு மட்டும் போடுவோம். இப்போ இது பகலில் வந்து ஏன்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது லஞ்ச் டைமில் கொஞ்சம் போட்டு யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசிலே ரொம்ப நல்லா சில்லுன்னு இருந்துருவாங்க, உடனே வெயிலில் போவாங்க. அது வந்து அவங்களுக்கு தலைவலி ஆரம்பிச்சிடும், மழைக்க வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு 24 டிகிரியில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போனால் கூட தெரியாது. 16 டிகிரி 20 டிகிரிலாம் வச்சு நல்லா சின்னஸில் இருந்துட்டு வெளியில் போகும்போது வந்து டக்குன்னு தலைவலிக்க ஆரம்பிக்கும். இண்டோர் அவுட்டோர் வீட்டை கம்ப்ளீட்டாக நம்ம சர்வீஸ் பண்ணணும் எவ்ரி 3 months ஒன்ஸ். சம்மரில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். அந்த நேரத்தில் வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்து ஃபில்டர் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டர் மட்டும் எடுத்து 15 days ஒன்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது பெட்டர். 15 நாளைக்கு ஒரு ஆமாம் ஒரு. ஏன்னா இப்போ வந்து நமக்கு யூசேஜ் அதிகமாக இருக்குது, நம்ம வெயிலோட தாக்கமும் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற நேரத்தில் வந்து அந்த ஃபில்டர் மட்டும் அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் கூலிங் ஏதோ கம்மியாகுது இல்லை ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்றப்ப உடனே வந்து டெக்னீஷியனை கூப்பிட்டு செக் பண்ணுறது பெட்டர். சார் இந்த இன்வெர்டர் ஏசின்னு ஒன்று இருக்குது, நார்மலான ஒரு ஏசி இருக்குது, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசப்படுது சார்? இப்போ இது வந்து இன்வெர்டர் ஏசி. இன்வெர்டர் ஏசிக்கும் உங்களுக்கு வந்து 240 வோல்டேஜ் தான் ரன் ஆகும். நார்மல் ஏசிக்கு 240 வோல்டேஜ் தான் ரன் ஆகும். பட் என்ன நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெர்டர் ஏசி கரண்ட் எல்லாம் ஓடும், இன்வெர்டரில் ஓடும் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. இன்வெர்டர் ஏசின்றது என்னென்னா பவர் கன்சியூம் கொஞ்சம் கம்மி பண்ணும். பட் ஆனால் இன்வெர்டர் ஏசி பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. நார்மல் ஏசியில் உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ நார்மல் ஏசிக்கு இன்வெர்டர் ஏசிக்கு என்ன வித்தியாசம்னா, நார்மல் ஏசியில் பார்த்தீங்கன்னா இண்டோரில் மட்டும்தான் ஒரு போர்டு இருக்கும், பிசி போர்டு இருக்கும். ஆனால் இன்வெர்டர் ஏசியில் என்னென்னா இண்டோர்லேயும் போர்டு இருக்கும், அவுடோர்லேயும் போர்டு இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து செலவும் அதிகம், பட் அதோட வந்து எரர் கோட்ஸும் நிறைய இருக்குது. அதாவது நம்ம நிறைய ஃபால்ட் வரையக்கூடியது. நார்மல் ஏசி வந்து இப்போ நம்மள போய் மிடில் கிளாஸ் ஃபேமிலினா அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து நார்மல் ஏசியே போதும். இன்வெர்டர் ஏசி என்னென்னா சிங்கிள் பேஸை 3 பேஸை கன்வெர்ட் பண்ணி அந்த கம்ப்ரஸர் ரன் ஆகும். ஸோ அது வந்து டெக்னிக்கலாக பார்த்தோன்னா நிறைய அதில் வந்து நிறைய டெக்னிக்கல் இருக்குது. என்னென்னா வந்து நிறைய போர்டு, இண்டோர்லேயும் போர்டு இருக்கும், அவுடோர்லேயும் போர்டு இருக்கும். சென்சார் நம்ம ஒவ்வொன்றுக்கு ஒரு சென்சார் இருக்குது. ஃபேன் மோட்டருக்கு ஒரு சென்சார் இருக்குது, கம்ப்ரஸருக்கு ஒரு சென்சார் இருக்குது. அதில் வந்து ஒரு போர்டு போச்சுன்னா, அதாவது இண்டோர் அவுடோர் போர்டு போச்சுன்னா அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,000 18,000 ரூபா. அந்த போர்டு வந்து வெளி மார்க்கெட்டில் கிடைக்காது. நம்ம என்ன கம்பெனி போட்டிருக்கோமோ அந்த கம்பெனிக்காரங்கிட்ட தான் கிடைக்கும். இப்போ நார்மல் ஏசி அப்படி கிடையாது. என்ன ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்னா கூட ஒரு 1000 ரூபா 1200 ரூபா அந்த மாதிரி வந்து அந்த ரேஞ்சில் உங்களுக்கு இது வேலை முடிஞ்சிடும். இன்வெர்டர் ஏசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து அதாவது பவர் கன்சியூம் இருக்குது. நார்மல் ஏசிக்கும் இன்வெர்டர் ஏசிக்கு எவ்வளோ பவர் கன்சியூம் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 100 யூனிட். இன்வெர்டர் ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 96 யூனிட்ஸ் ஓடும், நார்மல் ஏசி 100 யூனிட் ஓடும். இப்போ என்ன இன்வெர்டர் ஏசியில் வந்து கூலிங் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான், மைல்டாக தான் இருக்கும். ஆனால் வந்து நார்மல் ஏசியில் அப்படி கிடையாது, எடுத்த உடனே கூலிங் கொடுத்துரும். ஸோ ஆனால் பவர் கன்சியூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் எடுக்கும்.